வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களோட ஸ்ரீ அகிலா. இன்னைக்கு நம்ம மாதுளம் பழம், அதாவது போமோகிரானேட் இருக்குல்ல, அதை வச்சு எப்படி வந்துட்டு ஒரு டிண்டட் லிப் பாம் பண்ணோம் வீட்டிலேயே அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இது பண்ணுறதுக்கு. 100% நேச்சுரல் அண்ட் நோ கலர்ஸ் ஆடட். ஸோ கடைசியாக சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூனை வந்து மாதுளம் பழ முத்துக்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைங்க. அப்படியே எடுத்து ஒரு ஜல்லடையில் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கப் வச்சுருக்கேன் ஜல்லடைக்கு கீழே. அப்படியே உங்களோட தம் ஃபிங்கர் வச்சு இப்படி நசுக்கி நசுக்கி விட்டிங்கன்னா ஜூஸ் மாத்திரம் கலெக்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஜூஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பவுலில் கலெக்ட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெயின் பண்ணி தான் எடுக்கணும். இதை மிக்சியில் போடலான்னு நினைக்க வேண்டாம். அந்த ஜூஸ் நமக்கு ஆகாது, கெட்டி கெட்டியாக திரியாக ஆயிரும். ஸோ இந்த ஜூஸ் தான் நமக்கு தேவை. இப்போ வந்துட்டு ஒரு விளக்க பற்ற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு குவான்டிட்டி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஒரு கரண்டியில் ஊற்றிட்டு அப்படியே இந்த லேம்பை வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம் இந்த லிக்விடை. இந்த ஸ்டெப் எதுக்காகனா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அப்படியே ஆட் பண்ணி லிப் பாமில் செய்வாங்க. 100% இட் வில் நாட் ஒர்க். 2 நாளில் வந்துட்டு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும், அதாவது மோல்ட் ஃபார்ம் ஆயிரும், பூஜானம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா லிப் பாமை தூக்கி வீச வேண்டியதாயிரும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்துட்டு நல்லாவே இருக்கும், அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே. நான் வந்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடின்னு சொல்லிட்டு கையில் எவ்வளோ நேரம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 டம்ளரை மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அறிவு கொஞ்சம் பேசிக்கலி ஜாஸ்தி இல்லையா. அப்படியே நானும் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி என்னடா இந்த ஃப்ளேமே கொஞ்சம் வந்துட்டு எட்ட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதையும் செஞ்சு பார்த்து ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா மெஸ்டப்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோடய கிச்சனில். ஸோ அதனால் அதில் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ப்ராடக்ட் தான் முக்கியமே தவிர நம்ம கிச்சன் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்படி கொதிக்க வைக்கிறோம். இது ரொம்ப கொதித்து தீய வச்சிட வேண்டாம். இந்த லிக்விட் வந்து அந்த கெட்டித்தன்மை அடையணும், அதுதான் நம்மளோட மோட்டோ. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் இப்படி கொதிச்சோடனே, அதாவது ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா கொதிச்சிருங்க. நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இந்த எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான். இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவும் ஒட்டிடக்கூடாது. லைட்டாக ஒரு குழந்தைங்களுக்குலாம் அந்த பொட்டு வைப்போம்ல, அந்த பொட்டு ஸ்டேஜில் இருந்தால் போதும். வேங்க மரம் பொட்டு ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ் தான். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பீஸ் வேக்ஸ் ஆட் பண்ணுறேன், தேன் மிளகு. அதுக்கப்புறமா இந்த பவுலில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஏன்னா தேன் மிளகு வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து ஃபயரில் காமிக்கக்கூடாது. இதை வந்து டபுள் பாய்லர் மெத்தட்னு சொல்லுவாங்க. டபுள் பாய்லர் மெத்தட்னா ஒன்றுமே இல்லைங்க. கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கும், அந்த ஆவியில் மேலே இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற மெட்டீரியல், அதாவது ப்ராடக்ட் வந்து ஹீட் ஆகும், அதுதான். ஸோ டபுள் பாய்லர் மெத்தட்னா இதுதான். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சோண்டு எவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணேன்னு பார்த்துருப்பீங்க. இட் வில் பி ஜஸ்ட் ஒரு 1 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தேன் மிளகு, அதாவது பீஸ் வேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த தேன் மிளகு எவ்வளோ ஆட் பண்ணுமோ அதோட டபுள் மடங்கு குவான்டிட்டிக்கு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஷியா பட்டர். ஸோ ஷியா பட்டர் அண்ட் தேன் மிளகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வாங்கினது தான் நான். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் 3 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதோட அந்த தேன் மிளகு, அதாவது பீஸ் வேக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணேன், ஷியா பட்டர். இது 2மே அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த இது எல்லாமே உருகுனதுக்கப்புறம், அதாவது ஷியா பட்டர், இந்த பீஸ் வேக்ஸும் உருகுனதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கலர் தனியாக, பீஸ் வேக்ஸ் தனியாக, பட்டர் தனியாக, அதாவது ஷீ பட்டர் தனித்தனியாக தான் இருக்கும். இதை நம்ம வந்து மிக்ஸ் 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 பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் வீட்டில் தேன் மிளகு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஷியா பட்டர்லாம் நான் வாங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எதுவுமே வேண்டாம். கோகனட் ஆயில் மாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கணும் எப்போவுமே. ஏன்னா வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் கோகனட் ஆயில் கெட்டியாயிரும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா அப்படியே வந்துட்டு செட் ஆயிரும். அதுவும் இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃபைனலி ஒரு ப்ராடக்ட் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில். என்கிட்ட எசென்ஷியல் ஆயில் இருக்குது, அதனால நான் ஊற்றுறேன். உங்ககிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் நீங்கள் வந்துட்டு கேஸ்டர் ஆயில் நம்ம எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோன்னா அந்த கிளாஸினஸ் கொடுக்கறதுக்காக. எசென்ஷியல் ஆயில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் போட்டிருக்கேன் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து மிக்ஸ் 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 பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்துட்டு ஷியா பட்டர், பீஸ் வேக்ஸ்,
இந்த கலர் அதாவது இந்த போமோகிரானேட்டோட கலர் 3மே மிக்ஸ் ஆகணும்னா, நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இத நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கல. ஏன்னா ஷியா பட்டர் வந்து அண்ட் பீஸ் வேக்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர்லயே கெட்டியாயிரும். ஆனா, நீங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஃப்ரிட்ஜில கொஞ்ச நேரம் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் வந்து கலரும், எண்ணெயும் வந்து செட் ஆகும். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா, எப்பவுமே ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும். ஏன்னா, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுன்னா, மறுபடியும் எண்ணெய் தனியா, கலர் தனியா செப்பரேட் ஆயிக்கும். இப்ப என்னோட லிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 100% ஒண்ணுமே இல்ல. அண்ட் என் ஃபேஸ்லயும் இல்ல. நான் எந்த மேக்கப்பும் போடல. வாவ்! கலர் பார்த்தீங்களா, எவ்ளோ பிக்மென்டடா இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க இத நம்பவே முடியாது. ஏன்னா, இந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பிக்மென்டடா வந்திருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிரானியூல்ஸுமே வந்து ஒட்டவே இல்ல. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. நம்மளோட லிப் பாம். இந்த லிப் பாம் வந்து நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, இது ஒரு 2, 3 மாசத்துக்கு உங்க ஹேண்ட் பேக்ல அப்படியே வச்சுக்கலாம். நீங்க எங்க போனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். வாவ்! எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா யூசுவலி இது எவ்வளோ கலரா பிக்மென்டடா இருக்குன்னு மாத்திரம் பாருங்களேன். அந்த டிஷ்யூ பேப்பர்ல வச்சு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கலர் இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா வந்துட்டு 100% நேச்சுரல் லிப் பாம் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் இது வந்துட்டு ரூம்ல இப்படி இருக்கும். நம்ம சன்ல வெளிய போகும்போது எந்த அளவுக்கு ஜொலி ஜொலிப்பா இருக்குன்னு சொல்லியும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் எந்த ஒரு கட்டுமே இல்லாம அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ராவா இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா, இந்த கலர்ஸ் வந்து நம்ம எதுவுமே பிக்மென்டடா எல்லாரும் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து 1% கூட வெளிய எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சன் க்ளோயிங்கா இருக்கு. ஸ்கின்லயே பார்த்தீங்கன்னா, வாவா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இத நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா, லிப்ல இருக்கிற பிக்மென்டேஷன்லாம் கரெக்ட் பண்ணும். கிராக்டு லிப்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரி பண்ணி குடுக்கும். கண்டிப்பா இந்த லிப் பாம் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி ஸ்கின் கேர் வீடியோஸ் நெறைய போட்டுட்டே இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வந்துட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணும்போது ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், என்டர்டெய்னிங் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ நீங்க மாத்திரம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.